ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் இட்லி, பருப்பு இட்லி. இது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் பட்டாணி பருப்பு, அதுக்கப்புறம் அரை டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் புழுங்கல் அரிசி, இதை சேர்த்து ஊற வச்சு ஒரு 2 hours ஊற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்குன்னா, சாப் பண்ண இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ், இதெல்லாம் தேங்காய், துருவின தேங்காய், இதெல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இதில் முடக்கத்தான் கீரையை சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் இட்லி பண்ண போகிறோம். சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் இட்லி இது. முடக்கத்தான் கீரை நம்ம சாப்பிட்றது கசப்பாக இருக்கும் அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு இந்த ப்ரோட்டீன் ரிச் இட்லி, இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன், 1 டம்ளர் பட்டாணி பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் இதில் அரை டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் புழுங்கலரிசி. இதில் பச்சரிசி புழுங்கலரிசிக்கு பதிலாக நீங்கள் வரகரிசியோ சாமை அரிசியோ சேர்த்து கூட இந்த இட்லியே பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இட்லி. குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க. கீரை முடக்கத்தான் கீரை பெரியவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். இதில் எல்லாத்தையும் 2 hours ஊற வச்சு, இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை பருப்பு இட்லிக்கு நம்ம இட்லி ஊற்றி இப்போ வைக்கிறோம். இப்போ 3 அது ஒன்றா வருமா, ஆவியில் வெந்துருமோம்மா, நீ ஊற்றி வை. நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று, ரொம்ப ரொம்ப ஊற்றாதே. நம்ம ப்ரோட்டீன் ரிச் பருப்பு இட்லி, முடக்கத்தான் பருப்பு இட்லி சூப்பராக இருக்குது. அதுக்கு தொட்டுக்க தக்காளி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இட்லி நான் சூடாக இருந்ததுனால கொஞ்சம் ஒட்டுது. இதுவே ஆறிட்டா ஒட்டவே ஒட்டாது, உதிராக இருக்கும். சூப்பராக இருக்குது. அம்மா, இட்லி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? முடக்கத்தான் கீரையில் செஞ்ச மாதிரி தெரியுதா? இல்லை. தெரியல. இல்லை, கசக்குதா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. இது எதுவுமே நான் வதக்கி சேர்க்கல. இது எல்லாமே நான் ராவாக தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கேன். தேங்காய், துருவின தேங்காய் எல்லாமே எதுவுமே வதக்காமல் தான் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது. கீரை கசக்கவே கசக்கலை. முடக்கத்தான் கீரை சூப்பரான ஹெல்த்தியான. சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய், டேக் கேர்.